ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 10:19 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கென்று சொல்லப்பட்டிருக்கிறதா. மெய்யாகவே பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் அவர் தன் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினால் அதன் வழியாக நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் ஒரு வழியை இந்த பூமியில் உண்டு பண்ணினார். ஆனால் எந்த மார்க்கத்திலும் இல்லாத இந்த வழியை தேவன் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் இன்று உலகத்தில் அநேக மனிதர்கள் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லாதபடிக்கு மிகவும் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தன் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து, இந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினால தேவனாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இருந்து நமக்காக இந்த பூமியில் வந்து தன் ஜீவனை கொடுத்தபடினால நமக்கு அந்த புதிய மார்க்கம், ஜீவனான மார்க்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அதை விசுவாசித்து, தேவன் எனக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்வதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தில் வாசம் செய்வதற்காக இந்த பூமியிலே வந்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்து அதன் வழியாய் நீங்கள் தேவன் கொடுத்திருக்கிற வேதத்தில் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த ஜீவ மார்க்கத்தை, அந்த புதிய மார்க்கத்தை தேவன் எனக்காக உண்டு பண்ணியிருக்கார் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் பயணம் செல்வீர்கள் என்றால், நீங்களும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய இரத்தம் தான் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையில் பாடுகளை அனுபவித்து ஜீவனை அவர் நமக்காக கொடுக்காவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க முடியாது, அந்த ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் இயேசு என்கிற ஒரு தேவன் நமக்காக இந்த பூமியில் இரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்தபடினால நமக்கு தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் பரலோக ராஜ்யத்தை அந்த அடுத்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த தைரியத்தோடு கூட ஜீவ மார்க்கத்தில் ஒரு புதிய வழியில் நாம் ஒவ்வொரு நாளிலும் பிரவேசிக்கும் போது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாகி அந்த நித்திய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட அவருடைய மார்க்கத்தில் பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினபடினால நன்றி சொல்கிறோம். அந்த மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில், உம்முடைய வழியில் நாங்கள் செல்வதற்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய இரத்தம் எங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறதுனால, கல்வாரி சிலுவையில் மனிதனுக்காக நீர் சிந்தின இரத்தம் ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணிடும்படியாக நீர் ஆண்டவரே இவ்வளவு கிருபையும் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு ஒன்று பண்ணினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.